ஒரு வழியாக நம்ம பொண்ணோட என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. ஆமாம்மா, எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆயிஷாக்கா அவங்க பையன்கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு கல்யாண தேதி குறிக்க வரதா சொல்லிட்டு போனாங்க. சரிம்மா, அப்படியே போய் நான் ஒரு எட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா? அம்மா ஏன் மாமி என்கேஜ்மெண்ட்டுக்கே வரல? ஊரில் கொஞ்சம் வேலை இருந்துச்சான், அதனால தான் வர முடியலையா. அப்போதையே தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊரில் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் கல்யாணத்துக்கு சொல்லிவிட்டு அப்படியே அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிங்க, அப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, அப்போ நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன். அக்கா, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். எல்லாம் போட்டபடியே வந்துட்டேன். ஏண்டி அதுக்குள்ளே கிளம்புற? இருந்து சாப்பிட்டுட்டு போ நைட்டு. இல்லைக்கா, வீட்டை வேற திறந்து கிடக்கு. உங்கள் மச்சான் வேற வெளியில் போகலாங்களாம். நான் போயிட்டு மார்னிங் வரேன், சரியா? சரி, அப்போ பார்த்து பத்திரமா போ. நாளைக்கு ஆயிஷாக்கா தேதி குறிக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் சீக்கிரமாக வந்துடு. இன்றைக்கு மாதிரி லேட் பண்ணிடாத, ஓகேவா? சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி, அப்போ பார்த்து போயிட்டு வா. அந்த சாரியை மாத்துறதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. கசகசன்னு இருந்துச்சு. என்னம்மா அதுக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து உட்காந்துருக்க? அந்த சாரி ஜுவல்ஸ் எல்லாமே எனக்கு போட்டுட்டு இருக்க முடியலமா. ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சு. அதனால தான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, நானும் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போய் நைட்டு சாப்பாடு வேலையை பார்க்குறேன். அக்கா, உன சாரியில பார்க்க தான் நான் ஆர்வமா வந்த சீக்கிரம். நீ என்ன சாரியை சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்க? சாரியில நான் இருக்க முடியல. நீ ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சு. நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு நான் போட்டோ காமிக்கிறேன் பாரு. சரி, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. டைம் வேற ஆயிடுச்சு. நான் போய் தூங்க போறேன். எனக்கும் தாக்கா தூக்கம் வருது. வா, நம்ம போய் தூங்கலாம். ஃபங்க்ஷன் நடந்தாலே எப்போவுமே ஹெவி வேலை தான். நேற்று உள்ள பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இவங்க அத்தா வேறு ஊருக்கு போனாங்க. என்னன்னு தெரியலையே, ஒரு ஃபோன் கூட பண்ண காணோம். போய் ரீச் ஆகிட்டாங்களா என்னன்னு. சரி, நம்மளாவது அப்புறமா அடித்து கேட்போம். என்னம்மா அதுக்குள்ளே எந்திரிச்சிட்ட? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கலாம்ல. சரிம்மா, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனில் காஃபி இருக்குது, குடி. அக்கா, வா நஸ்ரீன், வா, வந்து இப்படி உட்காரு. இன்னைக்காச்சும் சீக்கிரம் வந்தியே. மற்ற ஃபங்க்ஷனுக்கு இதே மாதிரி சீக்கிரம் வந்துரு. என்ன சின்னம்மா, இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்க மாதிரி இருக்குது. சீக்கிரமா? மணி 10 ஆயிடுச்சு. மேனுக்கு பதிலாக உன்னைத்தான் ஃபர்ஸ்ட் மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும் போலையே. நான்லாம் மாமியார் வீட்டுக்கு போனா என் மாமியாரை எப்படி பார்த்துக்கணும் தெரியுமா? எப்படி உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்கன்னு கூட்டிட்டு வந்து விடுற மாதிரியா? நான் என் மாமியாரை பார்த்துக்கிறதுல என் மாமியாரே உடந்த கண்ணீர் வெடிக்கும். அப்படி பார்த்துக்குவேன். சரி சரி, நான் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஐசாக்கா, வாங்க வாங்க, உள்ளே வாங்க.
என் பையன்கிட்ட பேசினேன். அவனுக்கு இந்த மாதம்தான் லீவ் கிடைக்குதான். அதனால வர 27ஆந்தேதி கல்யாணம் வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு முழு சம்மதம் தான். ரொம்ப சந்தோஷமா. ஆமாம், எங்கே என் மருமகளை காணோம்? உள்ளதான்க்கா இருக்கா, இருங்க கூப்பிடுற மெஹரி, நீங்கள் வாமா கொஞ்சம். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. வலைக்கும் சலாம். வாம்மா, வந்து இப்படி மாமி பக்கத்தில் உட்காரு. என் பையன்கிட்ட பேசிட்டோம்மா. அவனுக்கு வந்து இந்த மாதம்தான் லீவு, அதனால 27ஆந்தேதி கல்யாணம் வச்சுருக்கோம். உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் தான் மாமி. அப்புறம் என்ன, மருமகளே சம்மதம் சொல்லிட்டா, இதுக்கப்புறம் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வாங்க மாமி, எப்போ வந்தீங்க? அட ஆலியாம்மா, எப்படி இருக்கிற? உன்னை உங்கள் அக்காவோட பூ வைக்கிற ஃபங்க்ஷனோட பார்க்க முடியலையே. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன் மாமி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. உங்கள் அக்காவுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். வர 27ஆந்தேதி கல்யாணம். சூப்பர். அப்போ இனிமேல் வந்து ஒரே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்க போகுது வீடு ஃபுல்லாக. சரிக்கா, நான் போய் கொஞ்சம் போல் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். பரவாயில்லம்மா, நான் வரும்போதே வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இனிமேல் நமக்கெல்லாம் விருந்து சாப்பாடு தானே. ஆமாம், எங்கள் தம்பியை காணோம்? அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அக்கா. அவங்க அம்மா ஊரில் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. சரிம்மா, அப்போ தம்பி வந்தால் சொல்லிடு தேதி குறிச்சதை. நல்லதக்கா, நான் சொல்லிடுறேன் அவங்க வரவும். சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன், போயிட்டு வரேம்மா. சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா மறுநாளே, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி மாமி.